வீடியோவில் பாசிப்பருப்பு அல்வா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1 கப்பு சீனி, ஃபுட் கலர், உப்பு, முந்திரி, நெய், இதெல்லாம் தான் நம்மளுக்கு அல்வாவுக்கு தேவையான பொருட்கள். இப்போது இந்த பாசிப்பருப்பை நல்லா அலசிட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போது பாசிப்பருப்பை வேக வச்சாச்சு. ஒரு விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பருப்பை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி குக்கரில் வச்சு நான் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பருப்பு நல்லாவே மஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சிக்கலாம். பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா குலைவாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக நெய்யை சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போது இதில் கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்லே வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா ரொம்ப கட்டி கட்டியாகிடும். இப்போது இதில் நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். எல்லா பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்லே வச்சு பண்ணுங்கள், இல்லைனா போட்டு அடி பிடிச்சிடும். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிண்டி விடுங்க. இப்போ இதில் ஃபுட் கலர் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு, ஃபுட் கலர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போது அதிகமாக நான் ஃபுட் கலர் சேர்க்கலை, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலர் அதிகமாக பிரைட்டாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கலர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சீனி ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை சேர்த்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இலகி வரும். அது கூடயே நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. சீனி போதுமானு செக் பண்ணிவிட்டு வேணும்னா உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா நான் சொன்ன அளவை விட அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நெய்யில் வறுத்து முந்திரியை சேர்த்துக்கோங்க. கடைசியாக எல்லா நெய்யும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும், அதுதான் நம்மளுடைய பதம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை நிறுத்திட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போது நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள், இதுதான் நம்மளுடைய பதம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுடைய சத்தான பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.